another example. Let's look at another example. Okay, so relative strengths of, so second example, first example வந்து நம்ம ட்ரைக்ளோரோ பார்த்தோம் இல்லையா. அப்போ இப்போ உடனே உங்களுக்கு என்ன கேள்வி வரணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து கேட்குறேன், CF3COOH இது ஸ்ட்ராங் ஆசிடா இல்லைனா CCl3COOH ஸ்ட்ராங் ஆசிடா? So இது ரெண்டத்துல எது strong acid, which is a stronger acid? Okay, how to solve this problem? You have to look what is the difference between these two. So எப்பவுமே compare பண்ணுங்க. Okay, so இதுல என்ன இருக்கு, இதுல fluorine இருக்கு, அதே இதுல இந்த இடத்துல வந்து chlorine இருக்கு, 3 chlorine இருக்கு, இங்க 3 fluorine இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், acidity கேட்கிறேன். acidity வந்து நாம என்ன படிச்சோம், மைனஸ் எஃபெக்ட் எதுக்கு நிறைய இருக்கோ அதுக்கு அது வந்து கான்ஜுகேட் பேஸை ஸ்டேபிளைஸ் பண்ணும் நாம படிச்சோம். அப்போ CF3 வந்து ஃப்ளூரின் இருக்கிறதுனால அதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அதனால இதுக்கு வந்து மைனஸ் எஃபெக்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இதை காட்டிலும். ஓகே, ஸோ இதை காட்டிலும் மைனஸ் எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் குளோரின் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ யூ ஹேவ் டு மேக் அ கம்பேரிசன். ஸோ பார்த்தோன்னே என்ன இது சார் அசிட்டிக் ஆசிட் தான் நடத்தினாரு, இங்கே ட்ரைக்ளோரோ தான் நடத்தினார், இது என்ன ஃப்ளூரின் கேட்டிருக்காரு. ஸோ லைக் திஸ் யூ ஷுட் நாட் திங்க். ஸோ எல்லாமே யூ ஷுட் இன்டர்பிரட். ஓகே, ஸோ கேள்வி வந்து நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, ஸோ இட் வில் பி லிட்டில் அப்படியே டைரெக்டாக இருக்காது, யூ நீட் டு அப்ளை. நோ லெட்ஸ் டேக் another example. Okay, let's take another example. Relative strengths of CH2COOH, ClCH2COOH, BrCH2COOH, iodine CH2COOH. ஸோ இது நீங்கள் பார்த்தோன்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். as we go along this, the electronegativity decreases as we go from here to here. So we are going down the halogen family, and as we go along down the halogen family, the electronegativity decreases. So இதோட ஆர்டர் எப்படி இருக்கும், this should be high, this should be high, this should be high, this is the decreasing order. So this is the decreasing order. So அதோட values என்னன்னு பார்த்தோம்னா, it is 2.57, 2.86 pKa value. I am talking about pKa value, 2.90, 3.16. So that's the value, the pKa value. Next, what is the relative strength of formic acid? So all this you should remember. Okay, in the formula la formic acid na enna, சலத்துல ஸ்ட்ரக்சர் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ அதனால you should remember all this. Formic acid na, this is the acid COH, this is formic acid and this is acetic acid. இப்போ இது ரெண்டுத்துல எது வந்து strong acid கேட்கலாம். So which is stronger acid among the two? So we have studied. So what is common? So this is common. இது ரெண்டுத்துலயுமே சேம். அப்போ இதை வந்து ரொம்ப நாம பார்க்க வேணாம். எது டிஃப்ரெண்டா இருக்கு? This is different. Which is different? This part is different. அப்போ இது இந்த ரெண்டு குரூப்புக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ நம்ம இமிடியேட்டாக நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம் நம்ம, we have seen this group. இது என்ன குரூப்? மீத்தேல் குரூப். we have seen this மீத்தேல் குரூப். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மீத்தேல் குரூப் இஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, மீத்தேல் குரூப் இஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, அப்போ இது வந்து என்ன பண்ண போகுது, ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா அது வந்து, ஸோ இதோட கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் எழுதலாமா? ஸோ CH3C. ஓகே, இப்படி எழுதலாம், பட் ஃபார் சிம்பிளிசிட்டி சில புக்ஸில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ சில புக்ஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன், வில் கம் டு தட். இதோட கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் வரையலாமா? ஸோ இட் வில் பி லைக் திஸ். நவ் இங்கே வந்து என்ன இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு கிவ் எலக்ட்ரான். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் எலக்ட்ரான், திஸ் இஸ் கோயிங் டு புஷ் எலக்ட்ரான். அப்போ என்ன பண்ணும், இந்த மீத்தேல் குரூப் will push electron to this group, இந்த டைரக்ஷன்ல போகும் எலக்ட்ரான். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் எங்க இருக்கும், டுவர்ட்ஸ் திஸ். அப்ப என்ன ஆகுது, இந்த கான்ஜுகேட் பேஸ், இட் இஸ் கோயிங் டு டீஸ்டேபிளைஸ். கான்ஜுகேட் பேஸ்
is going to be destabilized. Yeah, due to, yeah, due to, because of, okay, due to plus I effect of methyl group. அப்போ இங்க வந்து என்னது, இது attract, இது வந்து pull பண்ணாதான் it will stabilize. இங்க என்ன பண்ணுது, it will be, it is giving. So this is a weaker acid. So this is a weaker acid. This is a weaker acid. And this should be a stronger acid. Okay, let's compare the pKa value. So இதோட formic acid ஓட pKa value வந்து that's 4 point. Formic acid ஓட pKa value வந்து, okay, so இதோட pKa value வந்து 3.77, while acetic acid வந்து it should be slightly higher, ஏன்னா because it's a weak acid, so it is 4.76. So here also our logic holds true. Of inductive effect that we are going to see. Fourth application in the sense, என்ன நம்ம சொல்ல வரோம்னா, inductive effect வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக மெஷர் பண்ணுற pKa அசிடிட்டியை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் பை அப்ளிகேஷன். ரிலேட்டிவ் basicities of methyl amine and ammonia. Okay, இப்போ base என்ன ஆகும், base means it should accept a proton. Base means it should accept a proton. So இது வந்து அமோனியா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணுது, ஒரு புரோட்டானை எடுத்துட்டு இதோட கான்ஜுகேட் ஆசிட் என்னவா இருக்கும், NH4+. methyl amine CH3NH2. this is methyl amine, this is methyl amine. Okay, it is going to take H+ and it is going to form this conjugate base acid. So இதுதான் conjugate acid, இதுல வந்து இதுதான் conjugate acid. Now we have to compare this two. இதுல வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு, you have to be very careful. இதுல நம்ம என்ன ஸ்டேபிளா இருக்கணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். This positive charge should be stable. This positive charge on this should get stabilized. இப்போ ரெண்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா, what is the difference? இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து மீத்தேல் குரூப்பால ரீப்ளேஸ் ஆயிருக்கு செகண்ட் மீத்தேல் அமைன் கான்ஜுகேட் ஆசிட் ஃபார்ம் பண்ணும்போது. இப்போ இமிடியேட்டா நம்ம என்ன பார்க்கணும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதே மாதிரி மீத்தேல் வந்து என்னது, மீத்தேல் வில் பி பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ மீத்தேல் வந்து என்னது, பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன பண்ணோம், அதனால வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட், அதாவது ஸ்டேபிளைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன நம்ம எழுதலாம், டியூ டு பிளஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் methyl group, due to plus effect of methyl group, the conjugate acid is stabilized in methyl amine. Okay, ஸோ ஆனால் அமோனியம் அயானில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, ஏன்னா அங்கே மீத்தேல் குரூப் அங்கே ப்ளஸ் எஃபெக்டுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன இருக்கும் இதில், திஸ் ஷுட் பி அ ஸ்ட்ராங்கர் பேஸ் தேன் திஸ். இது வந்து ஸ்ட்ராங்கர் பேஸாக இருக்கணும், இது வந்து ஸ்ட்ராங்கர் பேஸாக இருக்கணும். ஸோ இதோட வேல்யூ பார்க்கலாம். வேல்யூ வந்து இதுக்கு பிகேபி, அதே தான், அதே மாதிரி பிகேஏ பாரு, இங்கே பிகேபி சொல்லுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் மீத்தைல் அமைன் த வேல்யூ இஸ், ஸோ இன் கேஸ் ஆஃப் மீத்தைல் அமைன் த வேல்யூ இஸ், in case of methyl amine the value is pKb value is, the pKb value is 3.37, whereas for ammonia the value is 4.74. the value is 4.74. so smaller the pKb, it's pKb, smaller the pKb,
greater the basicity. Greater is the base. Okay, smaller the pKb, greater is the basicity. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து how we can use inductive effect to justify the following trend of stability of carbocation. So relative stabilities of carbocations. Relative stability of carbocations. So then the trend நீங்க பாத்தீங்க அப்படினா so methyl, okay, methyl carbocation சொல்லுவாங்க. இது வந்து நாம எப்படி எழுதலாம்னா for our purpose will, okay, so இப்படி எழுதலாம். Okay, so methyl ethyl okay, generally இப்படி தான் எழுதணும். Okay, so you should write like this because the bond is between carbon and carbon, not hydrogen and carbon. Okay, so okay, இப்படி தான் எழுதணும். So what I'm writing and striking it off so that you know that you should not write like this. Okay, சரி, இப்போ இதோட ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ கார்போகேட்டன். ஸோ கார்பனுக்கு மேலே ஒரு ப்ளஸ் சார்ஜ். நம்ம கார்போகேட்டன் நம்ம படிப்போம். ஸோ இது என்ன, இட்ஸ் அ மெத்தில் கேட்டையான். இட்ஸ் அ ப்ரைமரி கார்போகேட்டன், இட்ஸ் அ செகண்டரி கார்போகேட்டன், டெர்ஷரி. இப்போ டெர்ஷரினா என்ன, தேர் ஆர் 3 அல்கைல் குரூப்ஸ். இங்கே மீத்தைல் குரூப்ஸ். ஸோ தேர் ஆர் 3 அல்கைல் குரூப்ஸ் ஹியர். செகண்டரினா 2 அல்கைல் குரூப், ப்ரைமரினா 1 அல்கைல் குரூப், மீத்தைல்னா CH3 மட்டும். ஓகே, நவ் இஃப் யூ லுக் அட் திஸ், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், CH3 has a plus I effect. இப்போ plus I effectனா என்ன, it will provide electrons. So it will provide electrons. Okay, it will provide. Plus I effectனா it will provide. If it provide electrons, what it will do, it can stabilize the positive charge. It can stabilize the positive charge. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா the molecule will be more stable. அப்போ இதோட ட்ரெண்ட் என்னது, என்னன்னு பார்த்தோம்னா, this is less stable than primary, this is less stable than secondary, this is less stable than tertiary. ஸோ இங்கே என்ன ஆர்டர், இதோட ஆர்டர் என்னது, தான் increasing order of stability. So increasing order of stability of carbocations. Increasing order of stability of carbocation is this. Okay, increasing order of stability of carbocation is as. Stop our discussion on inductive effect. From the next class, we look at another effect called as electromeric effect, hyperconjugation, and resonance, and so with that we'll finish the 2 subunits that is assigned for you. Okay, so till then, bye.